உலகிலேயே ஆழமான பகுதியாக கருதப்படும் Z44 சாய்வு கிணற்றின் ஆழம் எவ்வளவு? ஆப்ஷன் டி 12,376 மீட்டர். மர்மான்ஸ்கில் உள்ள கோலா சூப்பர்ஹோலின் ஆழம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 12,262 மீட்டர். செடிமெண்ட் என்ற லத்தீன் சொல்லுக்கான பொருள் என்ன? ஆப்ஷன் டி படிதல். மெட்டாமார்பிசஸ் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ உருமாறுதல். தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் தொல்லுயிர் படிம எச்சங்கள் எந்த பாறையில் காணப்படும்? ஆப்ஷன் பி படிவு பாறைகள். மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, கூட்டுப்பாறை எந்த வகை பாறை? ஆப்ஷன் சி படிவு பாறைகள். சுண்ணாம்பு, ஜிப்சம், நிலக்கரி எந்த வகை பாறை? ஆப்ஷன் ஏ படிவு பாறைகள். காலப்போக்கில் தீப்பாறை, படிவுப்பாறை மற்றும் உருமாறிய பாறைகள் ஒன்றிலிருந்து மற்றொன்றாக உருமாற்றம் அடைகிறது. அந்நிகழ்வு? ஆப்ஷன் டி பாறை சுழற்சி. கீழ்க்கண்ட ஒன்று புவிப்புறச் செயல்பாட்டுடன் தொடர்பில்லாதது. ஆப்ஷன் இ பாறை குழம்பு. புவியின் எந்த உள் அமைப்பு பகுதியில் புவித்தட்டுகள் மிதக்கின்றன? ஆப்ஷன் சி கவசம். புவி அதிர்ச்சி மற்றும் எரிமலை வெடிப்பிற்கு காரணமாக அமையும் நிகழ்வு? ஆப்ஷன் டி புவித்தட்டு நகர்வு. தற்போதைய இந்தியா எந்த கண்டத்திலிருந்து விடுபட்டு ஆசிய கண்டத்துடன் இணைந்தது? ஆப்ஷன் பி கோண்டுவானா. புவித்தட்டுகளின் நகர்வு எந்த ஆற்றலை வெளிப்படுத்தும்? ஆப்ஷன் டி வெப்ப ஆற்றல். புவித்தட்டுகள் ஒன்றை விட்டு மற்றொன்று விலகும் நிகழ்வு? ஆப்ஷன் ஏ விலகும் எல்லை. கீழ்க்கண்ட எந்த அதிர்வலை திட, திரவ மற்றும் வாயு பொருட்களின் வழியாக ஊடுருவும்? ஆப்ஷன் டி பி அலைகள், அதாவது முதன்மை அலைகள். கீழ்க்கண்ட எந்த அதிர்வலை திடப்பொருட்களின் வழியாக மட்டுமே ஊடுருவும்? ஆப்ஷன் சி எஸ் அலைகள், அதாவது இரண்டாம் நிலை அலைகள். கீழ்க்கண்ட எந்த அதிர்வலை புவியின் மேற்பரப்பில் அதிக தூரம் பயணிக்கும், ஆனால் மற்ற அதிர்வலைகளை விட வேகம் குறைவு மற்றும் புவியின் மேற்பரப்பில் அதிகமான அழிவுகளை ஏற்படுத்தும்? ஆப்ஷன் பி எல் அலைகள், அதாவது மேற்பரப்பு அலைகள். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி ஆழிப் பேரலையின் வேகம்
ஆப்ஷன் ஏ வினாடிக்கு 600 கிலோமீட்டர்.